பொன்னிய வந்து மார்க்கெட்டுக்கு அழைச்சிட்டு போறத தவிர எனக்கு வேற எதுவுமே வேலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அத கேட்டு வந்து செமையா டென்ஷன் ஆயிடுறாரு நம்ம சக்தி. என்ன இவன் இப்படி சொல்றான் அப்படின்னு. சரிப்பா உடனே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சந்திரசேகர். சரி ஓகே நான் உடனே கூட்டின்னு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே வந்து நில்லு நில்லு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சக்தி சொன்னேன். ஏன்ப்பா நிறுத்துற? நேரத்தோட போயிட்டு வரட்டும் பொன்னி அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்ல நானே கூட்டிட்டு போறேன். நீ தான் வந்து ஏதோ இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்குன்னு சொன்னல. பரவாயில்ல சக்தி ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நான் கூட்டிட்டு போறேன். உனக்கும் ஏதோ சின்ன வேலை இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த வேலையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பொன்னிய கூட்டின்னு போறது தான் முதல் வேலை. நான் முதல்ல வாங்க பொன்னி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே வந்து நிறுத்துறியா ஒரு நிமிஷம். நான் தான் பொன்னிய கூட்டின்னு போறேன்னு சொல்றேன்ல. சக்தி நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு சக்தி போணும். பரவாயில்ல பிரீத்தி இதுல என்ன இருக்கு? மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? ட்ராப் பண்ணிட்டே போயிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்த்துக்கலாம். சக்தி நீ கூட்டிகிட்டு போனால் வந்து கூட்டின்னு போயிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் வந்து கார்த்திக் கூட்டின்னு போனால் கூட்டின்னு போயிட்டு காய்கறிலாம் வாங்கி கொடுத்து மறுபடியும் கூட்டின்னு வந்து வீட்டில் விடுவான். எவ்வளோ நல்ல விஷயம். அதனால் பொன்னி கார்த்திக் கூட்டு போய் போட்டோம் சக்தி அப்படின்னு சந்திரசேகர் சொல்கிறாரு. இப்போ என்ன பொன்னியை கூட்டின்னு போயிட்டு கூட்டின்னு வரணும் அவ்வளோதானே. அதை நான் பண்ணுறேன். எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. இப்போ தான் ஏதோ மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னீங்க சக்தி. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஏதோ பிரீத்தி இருக்கால பிரீத்தி பார்த்துப்பா. பிரீத்தி தான் உன் கூட இருக்கால என் கூட இருக்க மாட்டா. பிரீத்தி நீ கிளம்புவான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே என்ன சக்தி இப்படி சொல்கிறீங்க நீங்கள் இம்பார்ட்டனாக வரணும்ல. அதெல்லாம் நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன். நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிப்பல ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ போ அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி சக்தி அப்படின்னோடனே சரி ஓகே வேணும்னா வந்து ஒன்று பண்ணலாம். கார்த்தி நீ வேணா இப்போ வந்து பிரீத்தியை கூட்டின்னு போயிட்டு அவங்க ஆஃபீஸில் விட அப்படின்னோடனே நானா அப்படின்றாரு. உடனே வந்து பிரீத்தி வந்து அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் வந்து அழகாக ஆட்டோ போய் இல்லை கால் டாக்ஸி பிடிச்சி போயிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ பிரீத்தி நீ கிளம்பு. நான் வந்து பொன்னியை வந்து மார்க்கெட்டில் விட்டுட்டு அப்புறமா நான் வரேன். ஒரு முக்கியமான வேலை வேறு ஒன்று இருக்குது. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதை வேறு நான் செய்யணும். அதனால் பொன்னியை கூட்டின்னு போயிட்டு அந்த வேலையை நான் பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக ஆஃபீஸ்க்கு வந்துடுறேன். நீ போ பிரீத்தி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஒன்று பிரீத்தி செம்ம டென்ஷனாக அங்கேருந்து போகிறாங்க. அடுத்து வந்து வா பொன்னி நம்ம இப்போ போகலாமா அப்படின்னா சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னியும் வந்து சக்தியும் போகிறாங்க. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் கையடிச்சிக்கிறாங்க. ஐயோ கார்த்தி எப்படி இப்படிலாம் அப்படின்னா பின்ன எனக்கு தெரியாதா சக்தியை பற்றி. சக்திக்கு தான் வந்து நான் என்ன பண்ணாலும் ஆகாது. அதனால் அதுக்கு வீம்புக்குன்னு பண்ணுமா. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருக்கேன். நீங்கள் கவலைப்படாதீங்க சந்து அப்படின்றாங்க. ரொம்ப நல்லதுப்பா. நீ வந்ததால எவ்வளோ நல்லது. போமாட்டேன்னு சொன்ன சக்தியை போக வச்சிட்டியே அப்படி சொல்லி சந்தோஷப்படுறாரு சந்திரசேகர். பொன்னி வந்து மார்க்கெட்டில் வந்து ரொம்ப காய்கறியெல்லாம் பார்த்து பார்த்து வாங்குறாங்க. அதை பாட்டு க்யூட்டாக வந்து வந்து எனக்கு தெரியாது அப்படி சொல்லிட்டு சக்தி இதெல்லாம் அப்படின்னோடனே நான் கற்று தரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அழகாக காய்கறியெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பொன்னி வந்து ஒரு வண்டியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிரீத்தியோட அப்பா அம்மா போகிறத பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. இவங்க இப்படி இங்கே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி சக்தி நீங்கள் வேணால் வந்து ஆஃபீஸ்க்கு போங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. இன்னும் கொஞ்சம் காய்கறிலாம் நிறைய திங்ஸ்லாம் வாங்க ரொம்ப லேட் ஆகிடும் அப்படின்னோட நிஜமாவா பொன்னி போயிடுறியா அப்படின்னா நான் போயிடுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு சக்தி கிளம்புறாரு. அடுத்து வந்து பொன்னி என்ன பண்ணுறாங்க அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. போனால் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. பொன்னியும் பின்னாடியே போகிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்க அப்பா வந்து அட்மிஷன் போடுறாங்க பிரீத்தியோட அப்பாவை. அதை பார்த்த பொன்னி வந்து இவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும். இந்த விஷயம் பிரீத்திக்கு தெரியுமா? ஒன்றும் புரியலையே. நம்ம பிரீத்திக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பிரீத்தி அங்கே வந்துடுறாங்க. பிரீத்தி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பிரீத்தி எங்கே அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து என்னம்மாச்சு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா அப்படின்றாங்க. பிரீத்தி வந்து அவங்க அப்பா உள்ளே வந்து சேர்த்துட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிட்ருக்காங்க. அப்போ பொன்னி வந்து திரும்பி பார்க்குறாங்க பிரீத்தி. அப்போ பொன்னி வந்து நிற்கிறாங்க. பொன்னியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதிர்ச்சி அடை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே பொன்னி வந்து எனக்கு எல்லாமே தெரியுங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க? எதுக்காக யார்கிட்டயும் சொல்ல மாட்டேங்கிறீங்க உண்மையை அப்படின்னோடனே பிரீத்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இது முடியுது.